ஸோ நண்பா, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நண்பா, இன்றைக்கி நான் வந்து பேரிச்சம்பழம் லட்டு பண்ண போகிறேன் நண்பா. ஸோ இதில் வந்து பேரிச்சம்பழம், பாதம், பிஸ்தா கிடையாது, கிஸ்மிஸ், திராட்சை இதெல்லாம் போட்டு பண்ணுவேன் நண்பா. ஸோ கண்டினியூவாக பாருங்கள். நீங்கள் எல்லா நட்ஸும் வேணுமா போட்டுங்க. என்கிட்ட இவ்வளோ நட்ஸு தான் இருக்குது, அதனால் ஒரு 2 நட்ஸ் மட்டும் தான் போடுறேன் நண்பா. ஸோ கண்டினியூவாக பாருங்கள். மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகே நண்பா. அதே மாதிரி ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பட்டனை கிளிக் பண்ணி வச்சுங்க நண்பா. ஸோ வீடியோக்குள்ளே போகலாங்களா? பாருங்கள். இப்போ நான் டேட்ஸ் வந்து ஒரு 150 இருக்கும். சும்மா கம்மியாக தான் பண்ணுறேன். கழுவிட்டேன் நல்லா. ஸோ இருக்க கொட்டெல்லாம் எடுத்தாச்சு. ஸோ நல்லா கழுவிட்டேன். இப்போ இதை வந்து இது பண்ணணும். ஸோ அதுவும் காமிக்கிறேன், வாங்க கண்டினியூவாக பார்க்கலாம். ஸோ நண்பா, இதில் வந்து இப்போ பாதாமும் திராட்சையும் போட்டிருக்கேன். ஸோ பாருங்கள், இது ரெண்டையும் கொஞ்சம் உடச்சிட்டேன். ஸோ உடச்சி இது பண்ணியிருக்கிறேன். இங்கே டீ ஏற்றியாச்சு. ஸோ நண்பா, நெய் போடுறேன். நெய்யில் தான் நல்லாயிருக்கும். ஸோ ஃபுல் நெய் ஒரு 10 கிராம் போட்டுக்கிறேன். ஸோ நண்பா, 10 கிராம் போட்டாச்சு. ஸோ இதோட இது போட்டுக்கலாம். இந்த பாதாமும் கிஸ்மிஸும் அரைச்சி வச்சுருக்கேன். அரைச்சி இதில் தட்டினேன். ஸோ அது கொஞ்சம் வதக்கிடலாம். வச்சு போட்டிருக்கேன். கொஞ்சம் வதக்கிக்கலாம். ரொம்ப சிம்பிள் தான். நான் வந்து 2 பாதமும் அப்புறம் திராட்சையும் தான் போடுறேன். உங்கள்கிட்ட எது இருந்தாலும் நீங்கள் போட்டுங்க நண்பா. ஸோ நெக்ஸ்ட்டு எது இருந்தாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். வால்நட் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் முந்திரி, திராட்சை எல்லாமே நான் போட்டேன். ஸோ முந்திரி தீர்ந்துடுச்சு. ஸோ அதனால் ஸோ இதோட அப்படியே இதுவும் சேர்த்து போட்டு நண்பா. இது கொஞ்சம் வச்சுட்டுலாம் கதிரும் போட்டேன். பாருங்கள், கலர் மாறுது. இங்கே ஸ்லோ பண்ணிக்கிறோம். ரொம்ப ஸ்பீடாக கரைஞ்சிடும். ஸோ ஒரு 150 இருக்கும். அது பேரிச்சம்பழம் ரொம்ப கம்மியாக தான் பண்ணுறேன். உங்கள்கிட்ட ஜாஸ்தியாக இருந்தால் ஜாஸ்தி எல்லாமே போட்டுக்கங்க. இது ஒரு 100 போட்டேன். பாதமும் அதே மாதிரி கிஸ்மிஸும் ஒரு 100 போட்டிருக்கோம். எவ்வளோனா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம், அதெல்லாம் பிரச்சனை இல்லை. கிராம் தேவையில்லை. இது எவ்வளோனா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். வதக்கி சாப்பிட்டிங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். வேணுமா உங்களுக்கு சுகர் அதிகமாக வேணும்னா, ஏற்கனவே சுகர் ஜாஸ்தி இருக்குது. இதில் சுகர் வேணுமா ஆட் பண்ணிக்கோங்க. நாட்டு சர்க்கரை அந்த மாதிரி போட்டுக்கலாம். அதெல்லாம் டேஸ்ட் நல்லா கிடைக்கும். ரொம்ப சீக்கிரமாக ரொம்ப சிம்பிளாக செஞ்சிடலாம். இது ஒரு இதெல்லாம் கிடையாது. பேரிச்சம்பழம் லட்டு, டேட்ஸ் லட்டு வந்து ரொம்ப சீக்கிரம் பண்ணிடலாம். ஏற்கனவே ஒரு லட்டு ஒன்று போட்டிருக்கேன். அது யாரும் பார்க்கலையா என்னன்னு தெரியல. ஸோ கொஞ்சம் வீடியோலாம் ஃபாலோ பண்ணுங்கள் நண்பா. மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். வியூஸ் கம்மியாக வருது. வியூஸ் வந்தால் தான் எனக்கு சப்ஸ்கிரைப் கொஞ்சம் வரணும். ஓகே நண்பா. ஓகே மக்களே. உருவுது பாருங்கள்.
ரொம்ப ஸ்லிம்மில் வச்சு பண்ணணும், ரொம்ப ஸ்பீடாக வச்சுக்காதீங்க. ரொம்ப அழகாக இருக்குது. பத்து நிமிஷத்தில் ரெடி ஆகும், அவ்வளோதான். அது அப்படி இதெல்லாம் கிடையாது, 7 நிமிஷமே போதும். சக்குன்னு பண்ணிடலாம். ரொம்ப ஸ்பீடு பண்ணோன்னா பண்ணிக்கலாம், பிரச்சனை இல்லை. ஆனால் கரையாமல் பார்த்துங்க. நல்லா மெல்ட் ஆகிடுச்சு நல்லா. ஸோ அவ்வளோதான் நண்பா. கேஸ் ஆஃப் பண்ணிடலாம், இப்போ ஊற்றிடலாம். ஓகே நண்பா, இப்போ முடிஞ்சிடுச்சு, அவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சு. ஸோ ஃபைனலாக ரெடி ஆகிடுச்சு நண்பா. செம்மையாக இருக்குது பார்க்குறதுக்கு. ஸ்பூன் இதில் வச்சிடலாம். ஸோ மக்களே, லட்டு ரெடி ஆயிரும். சூடாக இருக்குது. 10 நிமிஷம் ஆயிடுச்சு, இன்னும் சூடாக இருக்குது பாருங்க. ஸோ பாருங்க, சின்னதாக போட்டுக்கிறேன். வெரி சிம்பிள். தட்டில் வச்சிடறேன். ஸோ ஃபைனலாக ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப ஓகே மக்களே, பாருங்கள். ஸோ ஃபைனலாக ரெடி ஆகிடுச்சு. நம்ம ரொட்டிக்கு வச்சுக்குங்கோ. ரெடி. ஸோ இதுதான். ஸோ நண்பா, செம்மையாக இருக்குது பார்க்குறப்போ. ஸோ வேறு லெவலாக இருக்கு. ஸோ இது ஃபோட்டோ ஒன்று எடுத்துக்கலாம். ஓகே நண்பா, இப்போ சாப்பிட்டு பார்த்து டேஸ்ட் வரும் எப்படி இருக்குன்னு. நண்பா சூப்பராக இருக்கும், ரொம்ப அருமையாக இருக்குங்க. அதேமாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி எனக்கு கண்டிப்பாக கமெண்ட் தெரியுங்க. வேறு லெவலில் இருக்குது. நெய், பாதாம், பிஸ்தா புல்லம், கிஸ்மிஸ் சூப்பராக இருக்குது, சாப்பிட்றதுக்கு அருமையாக இருக்குது. ஸோ நீங்களும் இதே ட்ரை பண்ணி எனக்கு கமெண்ட்டில் கண்டிப்பாக தெரியுங்க. மறக்காமல் என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணும்பா. அதே மாதிரி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பட்டனை கிளிக் பண்ணி வச்சுங்க. ஓகே நண்பா, ஓகே, ஜஸாக்கல்லாஹ்.